ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் பாலா ஃப்ரம் பேபி டெல்லூஸ். நான் மறுபடியும் வந்துட்டேன். இந்த தடவை கடிதங்கள் எபிசோட் 2. ஓகே, ஆல்ரெடி எல்லோரும் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க. ரெகுலராக ஏற்கனவே வீடியோ போடல. இதில் வீக்லி ஒன்ஸும் போடாமல் ரொம்ப இழுத்தடிச்சிட்ருக்கேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசிக்க வேண்டாம். போன எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகேப்பா. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இந்த கதை யாரோட பாவில் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை யாரோட பாவில் போயிட்டுருக்கு? இது சின்ன சிம்பிள் கொஷின் தான். தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா கமெண்டில். சரி, ஓகே, ரொம்பலாம் பேசிக்க வேணாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். சரி, ஓகே, போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி போன பார்ட் என்ன பார்த்தோன்றதை ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். எபிசோட் 1 பிஹைண்ட் த லெட்டர்ஸில் ஜங்குக் வந்து மான்வெளிட்டேருந்து வந்த கடிதம். அதை கண்மணி படிச்சிருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்காகவே 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 1963 என்ன நடந்துச்சுன்றது அந்த ரகசியத்தை ஜங்குக் வெளியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல் தடவை ஜங்குக் போஸ்டிங் ஆனது, ஜிமினை பார்த்தது, அதுக்கப்புறம் ஜிமின் லீட் பண்ணுற ஒரு 7 பேர் இருக்க ஒரு டீம் வந்து ஒரு மிஷனுக்காக சவுத் கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்புறாங்க. இது வரைக்கும் நம்ம போன பாட்டில் பார்த்துருந்தோம். சரி, ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகும். ஓகே, இது கடிதங்கள் எபிசோட் 2, செப்பரேஷன் அண்ட் த ஜேர்னி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிமின் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அந்த டீமில் பார்க் ஜிமின், ஜான் ஜங்குக், ஜாக்சன், யோங்கில், நம்ஜூன், கிம்தான் அண்ட் கிம் வான் அப்படி 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே கிளம்புறதுக்கு முன்னாடி, ஜிமின் தவிர மற்ற 6 பேருமே கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. ஜங்குக் தான் எழுதுவாங்க. அம்மா, நான் போஸ்டிங் ஆன முதல் நாளே எனக்கு ஒரு மிஷனுக்காக இந்தியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, இந்த வேலையும் பிடிச்சிருக்கு. இந்தியாவுக்கு நான் முதல்ல போக போகிறேன், அதுவும் எனக்கு பிடிச்ச ஜிமின் சீனியரோட. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. என்னை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க. போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி ஜங்குக் அங்கே லெட்டர் எழுதுகிறாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி மற்ற எல்லாருமே லெட்டர் எழுதுவாங்க. பட் ஜிமின் அந்த மாதிரி லெட்டர்ஸ் எதுவுமே எழுதவே இல்லை. அப்போயே ஜங்குக் நோட் பண்ணியிருப்பாங்க, பட் எதுவும் கேட்டுக்கல. அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஷிப்புக்கு கிளம்பிட்டாங்க. ஷிப்பும் கிளம்பிடுச்சு இந்தியா பக்கம். எஸ்கேலேருந்து இந்தியா போகிறதுக்கு 3 to 4 days ட்ராவல் ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 days வந்து ரெஸ்ட் எடுக்க பிளான் பண்ண அந்த மாதிரி பிஸியாக இருப்பாங்க. 3rd day நைட் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. பட் ஜிமின் மட்டும் தனியாக போயிடுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாமல். அப்போ தான் ஜங்குக் கேட்பாங்க, என்னாச்சு ஜிமின் சீனியருக்கு, ஏன் எப்போவும் தனியாகவே இருக்காங்க? நான் அப்போவே நோட் பண்ணேன், எல்லோரும் ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதும்போது கூட ஜிமின் சீனியர் மட்டும் யாருக்குமே எதுவும் எழுதலை. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், பட் அதுலேயும் அவங்க ஜாயின் பண்ணிக்கவே இல்லை. ஏன் அப்படி? அந்த மாதிரி ஜங்குக் கேட்கவும் நம்ஜூன் தான் சொல்லுவாங்க, ஜிமின்க்கு ட்ரிங்க்ஸ்ன்னு இல்லை, எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. அவன் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இது எதுலையுமே சேர்ந்துக்க மாட்டான். அண்ட் ஜிமின்க்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவனுக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது. அவன் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன்தான். ஸோ எவ்வளோதான் அவன் நல்ல திறமையான ஒரு ஆஃபீஸராக இருந்திருந்தாலும் அவனுக்கான சான்ஸ் எப்போவுமே மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட ஜிமின் லீட் பண்ணுற டீம் தான் இந்தியாவுக்கு போகணுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்ன, இந்நேரம் சியோலில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுற பணக்கார வீட்டு பசங்கள்லாம் கலந்துக்கிற ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கும். அதில் பவரில் இருக்கவங்களும் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்களும் மட்டும்தான் கலந்துக்க முடியும். நல்ல ரேங்க் இருந்தால் கலந்துக்கலாம். ஜிமின் செலக்ட் ஆனான், பட் அவனால் போக முடியாது. இந்நேரம் ஜிமின்க்கு பதில் நம்ம கேம்பில் இருந்து டோயல் போயிருப்பான். அப்படி ஜிமினை பற்றியும் ஜிமினோட சேட் சைட் பற்றியும் நம்மளும் சொல்லவும் அது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்போ யாங்கில் தான் சொல்லுவாங்க, ஜிமின்க்கு கொரியன், இங்கிலீஷ், பேசிக் தமிழ், ரஷ்யன், சைனீஸ், ஜாப்பனீஸ்னு 6 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பிகாஸ் 6 லாங்குவேஜ் ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுல்ல. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப மெஸ்மரைஸ்டாக பார்த்துட்ருக்காங்க ஜிமினை. அப்போ ஜங்குக் என்ன பண்ணிட்டாங்க, கையில் வச்சுருந்த ட்ரிங்க்ஸ் அப்படியே டேபிளில் வச்சுட்டு ஜிமின் பின்னாடி போய் நிற்க,
என்ன ஜங்கு, நீ அவங்களோட போகல? நீ அவங்களோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணல? இல்லை, ட்ரிங்க்ஸ் பண்ணுறத நிறுத்திட்டேன். ஓ, எப்போலேருந்து? ஜஸ்ட் நவ். ஆ, ஏன் அப்படி? அது ஒருத்தர் சொன்னாங்க, ட்ரிங்க், ஸ்மோக் அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் தான் ஜிமின் சீனியர் மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அப்படியா? யார் சொன்னது? ஜான் ஜங்குக். நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? அவங்கள பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ணனும் நிறையா சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி. அப்படி சொல்லவும் ஜிமின் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜிமினை ஒருத்தவங்க வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகும். லைட்டாக அந்த முகத்தில் ஒரு குட்டி ப்ரவுட் ஸ்மைல். எவ்வளோ பிரச்சனை இல்லை, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஹை ரேங்க் உங்களால் மட்டும்தான் சீனியர் கொடுக்க முடியும். நான் உங்களை அண்ணன் கூப்பிடவா? சீனியர்னு கூப்பிடுறது ஏதோ அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. உன்னோட விருப்பம், உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடு. அண்ணனே கூப்பிடுறேன், அதான் ரொம்ப நல்லாயிருக்கு. கூப்பிட்டுக்கோ. ஜிமின் அண்ணே, ஜிமின் அண்ணே அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே 3 நாள் ஆகுது, ட்ராவல் முடிஞ்சிச்சு. இந்தியாவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஜங்குக்கும் கிம்வானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்ததும் அவங்க ஃபர்ஸ்ட் கர்னல் பார்த்திபனை தான் பார்க்கணும். ஸோ அவங்க ஊருக்கு போகணுன்னா ஒரு போட்டில் தான் போய் ஆகணும். பிகாஸ் அது ஒரு வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஸோ போட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்குள்ளே போய் பார்த்திபன் அந்த கர்னலை பார்க்கணும். ஸோ எல்லோரும் ஆற்ற கடந்து போகிறதுக்காக ஸோ போட்டில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போட்லேருந்து கரை இறங்கிட்டாங்க. கரை இறங்கும்போதே ஒரு கல்யாண ஊர்வலம் ரொம்ப கிராண்டாக மேளதாளத்தோட பயங்கர சவுண்டு, மியூசிக் அந்த மாதிரி எல்லாமே. அந்த பொண்ணெல்லாம் அந்த தேர் மாதிரி வச்சு தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் தூக்கிட்டு போவாங்கள்ல, மணப்பொண்ணை தேரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போவாங்க. மாப்பிள்ளை வந்து குதிரையில் வச்சு கூட்டு போகிற மாதிரி. அது இறங்குனதுமே அந்த கல்யாண ஊர்வலம் தான் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஜங்குக்கும் கிம்வானும் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த ஊர் புதுசாக இருக்கும். அந்த போட்டில் போகும்போது அங்கே அந்த ஊரில் இருக்கவங்க பேசுகிறது, நடந்துக்கிறது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கல்யாண ஊர்வலத்தையும் பார்க்குறாங்க. அது ரொம்ப இதாக இருக்குது. அவங்களுக்கு அந்த மியூசிக் சவுண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, பக்கத்தில் இருந்தவங்கலாம் பேசிட்டு வர்றது. நம்ஜூனுக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், ஜிமினுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லாம் தெரியும்ல. ஸோ அவங்க பேசுறதெல்லாம் வச்சு கேட்டுட்டு இது கல்யாண ஊர்வலன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதோட இதில் மாப்பிள்ளை யாருன்னு அவங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்ததுனால மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேகே கேட்க சொல்லவும் ஜிமினும் கேட்பாங்க. அப்போ தான் தெரிய வருது, 17 வயசு பொண்ணுக்கும் 62 வயசு ஆளுக்கும் தான் அங்கே கல்யாணம் நடந்துகிட்ருக்கும். லைக் ஒரு குழந்தை திருமணம். அதை கேட்டதும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த இந்தியாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அங்கே இருந்தது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப புதுசாக, அதை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த குழந்தை திருமணம்னு கேட்டதுமே எல்லாருக்குமே ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்த்துருப்பாங்க. அப்படியே அந்த ஊருக்குள்ளேயும் போகிறாங்க. போகிற பாதையில் தான் அந்த கல்யாண ஊர்வலம் போகிற பாதையிலே தான் இவங்களும் போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ எல்லோரும் ஒன்றாவே போகிறாங்க. அது ஒரு காட்டு பாதை மாதிரி தான் இருக்கும். மலையில் இருக்க பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் இருக்க ஒரு பாதையில் காட்டு பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதையில் தான் அந்த கல்யாண ஊர்வலமும் போகுது. இந்த 7 பேரும் போகிறாங்க. அப்போது நல்ல காற்றடிக்குது. அந்த தேர் அதில் இருக்க திருவிழக
அப்போது அந்த மணப்பெண் முகம் கொஞ்சமாக தெரியும். அதை விமன் பார்ப்பாங்க. அந்த பொண்ணோட கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி முகம்லாம் சோகம். அப்போ அவங்களுக்கு அது புரியுது, அது வெறும் குழந்தை திருமணம் மட்டும் இல்லாமல் கட்டாய கல்யாணம் மாதிரி தெரிஞ்சது. அது கொஞ்ச நேரத்தில் அந்த கல்யாண ஊர்வலம் வேறு பாதையிலையும், இவங்க 7 பேர் வேறு பாதையிலையும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கர்னல் பார்த்திபனோட வீடு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. சரி, ஓகேப்பா, நான் இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்கா நாளையா அப்படின்றத சொல்லிடுங்க. நான் இதில் ரொம்ப இதாக தான் ரொம்ப நர்வஸாக இருக்குது. எந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, பை பாய். சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.